இல்ல தன்னை தானே சிங்கரா உணர்ந்தனால தான் கடைசியில் இந்த ஹுக் ஸ்டெப் மறந்து போச்சு. அடுத்தது கண்டிப்பா ஒரு பாட வைக்கணும் சித்து. அடுத்த உங்களோட கம்போசிஷன்ல ஒரு பாடணும். இல்ல பாட வைக்கிறது இல்ல, நான் பாடினது நிறைய வச்சிருக்கான்ல, அதுல எதையாவது விட சொன்னா போதும். அதை விட மாட்டாங்க, இவர் விட மாட்டாரு. இல்ல எனக்கு புரியல, விட மாட்டாங்க, பண்ண விட மாட்டாங்க, யாரோ பின்னாடி ஒருத்தர் உங்களுக்கு சதி பண்ற மாதிரி இருக்குல்ல, அது யாரு? இல்ல எங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அது வந்து வெளியில இருந்து வந்து தரணும்னு இல்ல, நல்லதும் நாங்களே பண்ணிப்போம், கெட்டதும் நாங்களே பண்ணிப்போம். இல்ல சார், ரொம்ப தப்பு சார். நீங்க ரசிச்சு ரசிச்சு அவரை வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா அவரை பாட விடணும் சார். ஓகேங்களா? ஆன் எவ்ரிபடிஸ் ரிக்வெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேளு. சோ எல்லாருமே ஒரு பாவம் பாவம்னு சொல்றாங்க. இப்ப தெரியுதுங்க அவர் எவ்வளவு பாவம் அப்படின்னு. ஒரு பஞ்ச் பேக் மாதிரி நினைக்கிறேன் சார். நீங்க யார் அடிச்சாலும் தாங்கிக்கிறீங்களே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிரிக்ஸ்க்கு வந்து இந்த சாங் மட்டும் இல்லை, ஜோடி பொருத்தம், அப்புறம் வந்து அத்தான் சாங் அண்ட் இன்னொரு 2 சாங் இருக்குது. ஸோ எல்லா சாங்க்கும் வந்து என்னோட லிரிசிஸ்ட் விக்னேஷ், மூவி அண்ட் ஜிகேபி, அப்புறம் ரியராஜ், நன்றி. ஸோ ஜோவில் வந்து கோவை குளிரான்னு ஒரு பாட்டு எழுதினார், அது ஹிட் ஆயிடுச்சு. அவர் வந்து அதுலேருந்து தன்னை தானே ஒரு லிரிசிஸ்டாகவும் உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பாட்டும் வந்து நான் தான் எழுதியிருக்கேன். சொல்ல மாட்டானுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டும் நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஆல் த மணமகன்ஸ் அவுட் தேர். ஸோ எல்லாரும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, கல்யாணம் பண்ண போகிறவங்க எல்லாருக்காகவும் இந்த பாட்டை வந்து நண்பர்கள் வந்து அந்த மணமகனை பார்த்து நண்பர்கள்லாம் சேர்ந்து பாடினா எப்படி இருக்குமோ அந்த மூடில் எழுதியிருக்கேன் நான். இல்லை ஆக்சுவலாக ஒரே அட்டம்ப்டில் ஒரே ஆப்ஷனில் கிராக் பண்ணிட்டார். நல்லா எழுதியிருக்காரு, சந்தோஷம். அவர் அடிக்கடி அவரே அப்படி உணர்றாருன்னு சொல்ல, அவர் உணரல, அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, மாறிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இனிமேல் அவர் ஒரு லிரிசிஸ்ட், அவர் ஒரு சிங்கர் அப்படிங்கிறது நீங்க உணரணும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ எஸ், இது வந்து மேரேஜ் செலிப்ரேஷன் மோட்ல இருக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கல்யாணத்தை பற்றியும் கல்யாணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய, ஐ மீன் கல்யாணம் பண்ண கப்பிள்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய விஷயம், அது ஆண்கள் சைட்ல இருந்து இந்த படத்தை பேசியிருக்கோம் அப்படின்றனால இந்த பாட்டு இந்த படத்தோட செலிப்ரேஷனாக இருக்கணுன்றனால தான் இந்த பாட்டை நாங்கள் பண்ணோம். ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு ஆட் ஃபியூ மோர் வேர்ட்ஸ். லைக் என்னோட சவுண்ட் டீம் அண்ட் என்னோட மியூசிக் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் த பெஸ்ட் அவுட்புட். அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் லைக் யூனோ பிலீவிங் மீ. அண்ட் கலை ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் இந்த டீமை பற்றி ஒன்று சொல்லணும். நீங்கள் கேட்டிங்கல்ல லைக் எப்படி லைக் இந்த சாங்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லைக் என்ன சொல்ற, ஒரு ஃபேமிலி தான் ஆக்சுவலாக இது. ஸோ ஒரு ஃபேமிலியோடு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும்போது நமக்கு பெஸ்ட் ஒர்க் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எப்பயுமே பிளாக் ஷிப் டீம் கூட, விக்னேஷ் ப்ரோ கூட அண்ட் த ஹோல் டீம் லைக் ரியோனா அண்ட் கேங் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணும்போது அது கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வருண் ப்ரோ அண்ட் மாதேஷனா எல்லாருக்கும் தேங்க்யூ. ஜென்சன் ப்ரோ நீங்களும் தேங்க்யூ. Thank you once again, and that was a super energy.